என்ன சார், ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களா? நோ நோ நோ, ரவுடிங்கெல்லாம் உனக்காக இல்லைம்மா. அந்த நாயுடுவை மிரட்ட நீ சொன்னா புரிஞ்சு பேச வந்தல. நீ புத்திசாலி, ஆனா நாயுடு அப்படி இல்லையே. நான் சொல்றது உனக்கு தப்பா தோணும். நீ நினைக்கிற மாதிரி அது செல்ஃபிஷாவும் தெரியலாம். ஆனா இதுதான் நீ நானும் தப்பிக்க இருக்கிறதுக்கு ஒரே வழி. அதாவது நானே சரண்டர் ஆகி உங்களை காப்பாத்தணும். இதுக்கு பேரு செல்ஃபிஷ்னஸ் இல்ல, அப்படிதானே? நான் சொல்றத மேலோட்டமா பார்த்தா இது தப்பு மாதிரி தான் தோணும். ஆனா நல்லா யோசிச்சு பாரு, அதுல இருக்கிற ராஜதந்திரமும் வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற உண்மையும் உனக்கு தெரியும். கேட்க நல்லதா இருக்கு, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் பாஸ்போர்ட்டை முடக்க போறாங்க. அப்போ நீ அமெரிக்கா போக முடியாது. உன் பாஸ்போர்ட்டை முடக்கினா உன் வருங்கால கணவனுக்கு அது ஏன் கிடைக்கலன்ற காரணத்தை சொல்ல வேண்டி வரும். நீ சந்தோஷோட கணவன் மனையா வாழ்ந்தது அந்த அமெரிக்க மாப்பிள்ளைக்கு தெரிய வரும். உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். உன் பாஸ்போர்ட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் நீ அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக போகணும். அதே சமயத்தில் நானும் மாட்டக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு. அதுவும் நான் இப்போ சொல்கிறபடி நீ நடக்கிறதுல தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? குட், அப்படி கேளு சொல்கிறேன். ஒரு தடவை சந்தோஷ ஆஃபீஸ் வேலை விஷயமா நம்ம நாயுடு வீட்டுக்கு அனுப்பினேன். அப்போ நாயுடோட குழந்தையாளுக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிற சமயம் நம்ம பையன் அங்கே போனோடனே அவள் அழகுல மயங்கி உங்ககிட்ட சொன்னானே அதே கதை தான். அந்த பொண்ணுகிட்ட போய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைலாம் சொல்லி அந்த பொண்ணை ஒரு மாதிரி மயக்கி அன்னைக்கு அந்த நேரத்திலே முதலிரவை முடிச்சிட்டான். இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகி நாயுடு கண்ணாபின்னான்னு சத்தம் போட்டு அப்புறம் நாயுடுக்கு பணத்தை கொடுத்து அந்த பொண்ணோட கல்யாண செலவையும் நாங்களே ஏற்றுக்கிட்டு ஒரு வழியா நாயுடுவை சமாதானம் பண்ணோம். அதுக்கும் நான் ஸ்டேஷன் போறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இருக்கே, ஏற்கனவே தன் மச்சினி வாழ்வை சீரழிச்ச சந்தோஷ் மேல கோபமா இருக்கிற நாயுடு அதே சந்தோஷால வாழ்வு சீரழிஞ்சு போய் நிக்கிற ஒன்ன கூட்டு சேர்த்துக்கிட்டு உனக்கு சந்தோஷ் மேல இருக்கிற கோபத்தை பயன்படுத்தி பணத்தை நல்லா செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு டிராமா ஆடினார்னு சொல்லி நீ போலீஸ நம்ப வைக்கணும். நாயுடு மாட்டிப்பாரே சார். யாராவது மாட்டினா தானே நாம ரெண்டு பேரும் போயிச்சுக்க முடியும். போலீஸ் நாயுடுவை விசாரிப்பாங்களே சார். யூ டோன்ட் வரி, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சந்தோஷால வாழ்வு சீரழிஞ்சு இப்ப சின்னாபின்னப்பட்டிருக்கிற நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றத தத்ரூபமா அழுது போலீஸ நம்ப வச்சிட்டனா போதும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் ஈஸி. அதை பார்த்து என் அண்ணன் கேஸை வித்ட்ரா பண்ணிக்குவான். ஸோ உன் பாஸ்போர்ட்டை முடக்க மாட்டாங்க. நீ ஆசைப்பட்டபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் புருஷனோட அமெரிக்கா போய் சந்தோஷமா செட்டில் ஆயிடலாம். நோ ப்ராப்ளம். என்ன சொல்ற? ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இவ்வளோ டவுட்டா கேட்டா எப்படி சோதரா? பாசிட்டிவா யோசி, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க தப்பிக்க பிளான் பண்ணலையே. இன்னொரு வழி இருக்கு. உன்னை கொலை பண்றதுதான். ஆனா நான் அதை பண்ணல இல்ல. சோ நீ என்னை நம்பித்தான் ஆகணும். அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. ஓகே, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா கல்யாண செலவுக்கும் அமெரிக்காக்கு போறதுக்கும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். பணம் அக்கௌண்ட்ல கரெக்ட் டயத்துக்கு வந்து சேரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நட்ராஜனா கொக்கா. அன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே உங்க மேல கோவப்பட்டேன். அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் கொண்டு வந்து உங்க அம்மாவை அட்மிட் பண்ணதும் எனக்கே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. அதனால தான் அன்னைக்கு எனக்கு கோவம் அதிகமா வந்துருச்சு. ஐம் சாரி மிஸ்டர் கதர். ஐயோ, என்ன டாக்டர் நீங்க என்கிட்ட போய் சாரில சொல்லிருக்கீங்க. எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தி கொடுத்து வரீங்க. என்னைக்கு நான் அதை மறக்க மாட்டேன்.
அது மட்டும் இல்லை டாக்டர், டு பி ஃப்ரேங்க், ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் அம்மா அன்னைக்கு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகலன்னா இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்காது. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய குணம் அப்படி, பிடிவாதம் ஜாஸ்தி. அவ்வளோ சீக்கிரமாக சர்ஜரிக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க கதிர். அம்மாவை நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம், டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஆனா ஒண்ணு, தலையில தண்ணி படாம பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். ஆ, அது டாக்டர், இன்னும் ஆப்ரேஷன் ஃபீஸ் நான் ஃபுல்லாக செட்டில் பண்ணலை, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அதை நான் வந்து எவ்வளவு சீக்கிரம் என்னால் முடியும். nothing. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களால எப்போ முடியுமோ அப்போ கொண்டு வந்து கட்டுங்க. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் இதை மறக்கவே மாட்டேன். கதிர், என்னடா இவன் நம்ம பர்சனல்ல தலையிடுறானேன்னு நீங்க நினைக்கலன்னா ஒன்று சொல்றேன். தேவி பத்தியா? எஸ் டாக்டர், தேவி பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. தேவி வந்து எந்த தப்புமே பண்ணல. ஆனா இப்ப சஃபர் பண்ணிட்டு இருக்கா. டாக்டர், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு தேவினா ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட. ஆனா என்னால என் வாழ்க்கையுடைய எந்த காலகட்டத்திலையும் இனிமே தேவியோட சேர்ந்து வாழ முடியாது. அதுதான் விசித்திரம், வினோதம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த என் அப்பாவுடைய கொலைக்காக எல்லாரையும் விட அதிகமா தண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொலையில எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத அப்பாவி தேவிதான். மாட்டுடா. என்னால அதிகபட்சம் அவளை பத்தி நினைக்கும் போது என் கண்ணில் வர கண்ணீரை துடைச்சுக்க முடியும். அவளுக்கு என்னால ஆதரவு கூட சொல்ல முடியாது. அவ கண்ணில் விடுகிற கண்ணீரை கூட என்னால துடைச்சு விட முடியாது. டாக்டர், வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நான் சொல்றதுலாம் வந்து புரியாது. என்னுடைய சிச்சுவேஷனை வந்து என்னால யார்கிட்டயும் போய் விளக்க முடியாது. அப்படியே நான் யார்கிட்டயா போய் விளக்குனா கூட யாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியாது. என்னால புரிஞ்சுக்க முடியுது கதிர். ஆபரேஷன் செஞ்சா உங்க அம்மாவை பிழைக்க வைக்க முடியுமான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாத கண்டிஷன். இந்த மாதிரி சில கேள்விகளும் வரும். உயிராச்சே, முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ எனக்கே நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் ஏதோ ஒரு அமானுஷ நம்பிக்கையில ஆபரேஷன் பண்ணுவோம். எந்த நம்பிக்கையில நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னு யாராவது கொஸ்டின் பண்ணா என்கிட்ட ஆன்சர் இருக்காது. காரணம், மெடிக்கலி நோ சான்சஸ்ன்னு சொல்லப்பட்ட கேஸா இருக்கும். யூனோ, உங்க அம்மா கூட மெடிக்கலி ஆபரேஷனுக்கு அன்ஃபிட் தான். ஆனா காப்பாத்தியாச்சு. இந்த மாதிரி நேரத்துல தப்பாயிடுச்சுன்னா நாங்க எடுத்த முயற்சிக்கு என்ன பேர் தெரியுமா? பணத்துக்காக பண்ண ஆபரேஷன். கையெடுத்து கும்பிட்ட அதே ஆட்கள் அடிக்க கூட வருவாங்க. அப்போ இனிமே இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணக்கூடாதுன்னு மனசுல தோணும். அடுத்த நாளே சொந்தங்களும் பந்தங்களும் குழந்தைகளும் எல்லாம் கூடி நின்னு கதறி அழுதா மனசு தாங்காது. ஆனா ஒரு டாக்டரா திரும்பவும் அதே ரிஸ்க் எடுப்போம். இதெல்லாம் பழகி போச்சு. அதே நிலைமை தான் உங்களுக்குன்னு நான் நம்புறேன். பட் அம்மாவா தேவியா அப்படின்னு கேள்வி எழுப்பாம 2 பேஷண்ட்டையும் நீங்க காப்பாத்தணும் கதிர். 2மே உயிர் தானே.
ஓகே மிஸ்டர் கதிர், வாங்க. உங்க அம்மாவை பார்த்து வீட்ல எப்படி இருக்கணும்னு சொல்லணும். போலாமா? எஸ் டாக்டர், போலாம். அண்ணே, நானும் தம்பியும் இங்கிருந்து இப்படியே கிராமத்துக்கு போயிடுறோம். என்னம்மா சொல்ற நீ? எதுக்கு இப்படி அவசரப்பட்டு கிராமத்துக்கு போகணும்? இங்க என்னால இருக்க முடியாதுண்ணே, நாங்க போறோம். தங்கச்சி, கதிருக்கு மேல விட்டு மகாலிங்கம் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சு கையோட கிராமத்துக்கு அழைச்சிக்கிட்டு போ. பொண்ணு மாப்பிள்ளையும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கிராமத்திலேயே இருந்துட்டு வரட்டும். என்னம்மா கையில என்ன சொல்ற? அம்மா, உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு போலாம். ஏன் கதிரு, ஆஸ்பத்திரியிலிருந்து அக்கா இப்படியே கிராமத்துக்கு போறேங்குது. கதிர், நோ, லாங் ஜர்னி எல்லாம் பண்ணக்கூடாது. இட் will be a problem. அம்மா, நீங்க சென்னையிலே இருங்க. நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கு போலாமா? அப்புறம் தலையில தண்ணி படாம பாத்துக்குங்க. மருந்து மாத்திரை எல்லாம் மறக்காம சாப்பிடுங்க. வாரம் ஒரு முறை வந்து செக் பண்ணணும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா? ஓகே மிஸ்டர் கதிர், யூ மஸ்ட் டேக் கேர். எஸ் டாக்டர். நான் சொன்னதையும் கொஞ்சம் யோசிங்க. ஓகே, குட். கட்டியா தங்கச்சி, ஊருக்கெல்லாம் போகக்கூடாதான். நீ இங்கே தான் இருக்கணும். இல்லைண்ணே, என்னால இங்க இருக்க முடியாது. அத்தை, நான் உங்க கூடவே இருக்கேன் அத்தை. அப்புறம் என்னக்கா, வெகு பாடுபட்டு உன் உயிரை காப்பாத்திருக்காங்க. சும்மா கண்டதையும் பேசாத. உன் ஆசைப்படியே கல்யாணத்தை முடிச்சிருவான் தங்கச்சி. அண்ணே, எனக்காக யாரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நான் இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விரும்பல. நான் கிராமத்துக்கே போயிடுறேன்னே. அம்மா, என்னம்மா ஏம்மா இப்படி எல்லாம்? அம்மா, ஏம்மா என்ன பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறீங்க? அம்மா, என்ன ஏம்மா விரோதி மாதிரி பாக்குறீங்க? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? அம்மா, அம்மா, நான் தான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேங்கிறல்லம்மா. அம்மா, நீங்க யார கை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேம்மா. அம்மா, உங்க புள்ளம்மா நானு. என் கூட இருக்க மாட்டீங்களாம்மா? அம்மா, இப்ப நான் என்ன தப்பு பண்ண? நீங்க எதுக்கு கிராமத்துக்கு போனுங்கிறீங்க நீங்க? தம்பி, என்ன நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போடா. நான் யாரு கூடவும் இருக்க விரும்பல. அம்மா, தங்கச்சி, எதுக்கு இப்படி பேசுற? பாரு, மாப்பிள்ளை எப்படி அழுகுறாருன்னு. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. இல்லைண்ணே, நான் சென்னையில இருக்க மாட்டேன். நான் கிராமத்துக்கே போயிடுறேன். என் உயிர் அங்கேயே போட்டோம். அத்தை, நீங்க பொழைச்சதே பெரிய காரியம். ரிஸ்க் எடுக்க கூடாது அத்தை. என் மச்சான் முருகேசன் தான் கடவுளான்னு இன்னும் உன்னை காப்பாத்திருக்கான். உனக்கு உடம்புக்கு சரியாகிற வரைக்கும் நீ இங்கே இரு. அதுக்கப்புறம் நானே உன்னை கூப்பிட்டு போய் கிராமத்தில் விட்டு வந்துடுறேன். சரியா? மாப்பிள்ள, நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன். போங்க போங்க, போய் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. சரி. வாங்க சார்.
ஆயிடு ஏன் டென்ஷன் ஆகுற? ஓ இவங்கள பார்த்தா இவங்க நம்ம பசங்க. ஒவ்வொருத்த மேலேயும் கொலை கொள்ளை ரேப்பு அது இதுன்னு எக்கச்சக்க கேஸ் இருக்கு. பட் இப்போ நமக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்காங்க. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. உள்ள வந்து பேசலாமா? வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க வாங்க சார், உட்காருங்க சார். என்ன ஆயிடு, வீட்டில் யாரும் இல்லையா? என்ன சார் திடீர்னு? தனலட்சுமி திடீர்னு தாயா வருவா? உன் வீடு தேடி மகாலட்சுமியே வந்திருக்காயா நாயுடு. என்ன நீ பேந்த பேந்த முழிக்கிற? உன் வீட்டுக்கார அம்மாவை கூப்பிடு. சார் உன் பொண்டாட்டியை கூப்பிடியா? சரி சார். லக்ஷ்மி, லக்ஷ்மி. வாட் எ ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ஸ். மகாலட்சுமி வீடு தேடி வந்திருக்கா, உன் பொண்டாட்டி பேரும் லட்சுமி. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். காஃபி சாப்பிட்றீங்களா? ஐயோ நீங்க எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம். நான் தேடி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போக வந்திருக்கேன். அதை கொடுப்பா. இந்தாங்க, இதுல 20 லட்சம் ரூபாய் இருக்கு. பத்திரமா பீரோல பூட்டி வைங்க. எதுக்கு சார் இதெல்லாம்? உன் விசுவாசத்துக்கு நாயுடு. என்னம்மா பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள கொண்டு போய் வைங்க. சார் எங்களுக்கு எதுக்கு சார் இவ்ளோ பணம்? அதான் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறீங்களே, அது போதும் சார். ஏன் 2 பேரும் இப்படி பயப்படுறீங்க? அம்மா, இது வரைக்கும் நாயுடு எனக்காக உழைச்சதுக்கும் இனிமே எனக்காக விசுவாசத்தோட உழைக்க போறதுக்கான கூலி இது. சரி, ஷார்ப்பா விஷயத்துக்கு வரேன் நாயுடு. இப்போ சவுந்தலாக்கு கல்யாணம், புருஷன் அமெரிக்கா. ஸோ அவ புருஷன் கூட போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகக்கூடாதுன்றதுக்காக எங்கள் ஃபேமிலியில் அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, சவுந்தலாக்கு கல்யாணம் நல்லபடியாக ஆகணும், அவ புருஷன் கூட அமெரிக்கா போகணும், நாமளும் மாட்டிக்கூடாது. இதெல்லாம் நடக்கணும்னா இப்போ நீ எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்க இல்லையா? சவுந்தரா உன் வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சு என் அண்ணன் வந்து அதை வச்சு பிரச்சனை பண்ணி உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நீ நடுத்தருவுக்கு வந்துடுவ. உனக்கு அது மாதிரி ஒன்று நடந்தா என்னால் தாங்க முடியுமா நாயுடு? அந்த மாதிரி நடக்க விட்டுருவானா நான்? ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எல்லாருமே தப்பிக்கணும்னா அது நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும் நாயுடு. சார் என்ன சார் என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க? நான் என்ன சார் பண்ண முடியும்? என்ன நாயுடு, நீ ஓம் பலம் உனக்கே தெரியாது, ஆனா உன்னாலதான் இது முடியும் நாயுடு. சார் எங்களை ஏன் சார் இந்த பிரச்சனையில இழுக்கிறீங்க? அம்மா, சகுந்தலா எப்போ இங்க வந்து தங்கிச்சோ அப்பவே உங்களையும் அறியாம நீங்களும் இந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்டீங்க. அதான் உண்மை. சரி, எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, எடுத்து உள்ள வைங்க. ஸ்கீம் என்னன்னு நான் சொல்றேன். டீலா நோ டீலா நீங்க டிசைட் பண்ணுங்க. ஐயய்ய, என்ன இப்படி முடிக்கிறீங்க நாயுடு? சகுந்தலா போலீஸ்ல போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், நாம பண்ண தப்பு எல்லாமே வெட்ட வெளிச்சமா ஆயிடும். அதனால சகுந்தலா போலீஸ் கிட்ட எனக்கு பணம் கொடுத்து எனக்கு பின்னால இருந்து ஆபரேட் பண்ணி சந்தோஷம் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி விட சொன்னது நாயுடு தான் சொல்ல போறான். சார் என்ன சார் சொல்றீங்க? சார் உங்களுக்கே இது நல்லா இருக்கா சார்? எங்களையே சார் சகுந்தலா சொல்லணும்? சகுந்தலா அப்படி சொல்ல சொன்னதே நான் தானே. எல்லாம் பொம்மலாட்டம்.